ஒரு காட்டில் சிங்கம், புலி, யானை, கரடி, முயல், மான் மற்றும் பல வகையான விலங்குகள் வாழ்ந்து வந்தன. சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜா. அந்த சிங்கம் பல விலங்குகளை வேட்டையாடி உண்ணும். பல விலங்குகள் அழியும் நிலை வந்தது. இதற்கு சிங்கத்திடம் முறையிட்டன. ஆணவத்தில் இருந்த சிங்கம் தினமும் யாராவது எனக்கு உணவாக தினமும் வாருங்கள் என்றது. இதற்கு ஒருமனதாக எல்லா விலங்குகளும் சம்மதித்தன. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விலங்கு உணவாக சிங்கத்தின் குகைக்கு செல்லும். அன்று முயல் கூட்டத்தில் ஒரு முயல் செல்ல வேண்டும். அங்கு ஒரு புத்திசாலி முயல் இருந்தது. அது நானே சிங்கத்திற்கு உணவாக செல்கிறேன் என்றது. மற்ற முயல்கள் எல்லாம் நீ வாழ வேண்டும், நான் செல்கிறேன் என்றது ஒரு வயதான முயல். நானே செல்கிறேன், அந்த சிங்கத்திற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்றது. எல்லா முயல்களும் ஏற்றுக்கொண்டன. அந்த புத்திசாலி முயல் சிங்கத்தின் குகைக்கு சென்றது. அங்கு சிங்கம் பெரும் கோபத்தில் இருந்தது. சிங்கம் முயலை பார்த்து, ஏன் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு முயல் சொன்னது, என்னை மன்னித்து விடுங்கள் சிங்கராஜா. நான் வரும் வழியில் இன்னொரு பெரிய சிங்கம் என் குடும்பத்தார் அனைவரையும் கொன்று சாப்பிட்டது. நான் மட்டும் எப்படியோ தப்பித்து இங்கே உங்களுக்கு உணவாக வந்தேன் என்றது. அதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபப்பட்டது. என்ன, என்னை விட வலிமையான வேறு சிங்கம் இங்கே எப்படி இருக்க முடியும்? அவன் எங்கே என்று கேட்டது. அதற்கு முயல், நான் உங்களுக்கு அவனை காட்டித் தருகிறேன் என்று சிங்கராஜாவை கூட்டிக் கொண்டு ஒரு மரத்தடியில் உள்ள கிணற்றுக்கு சென்றது. எங்கே சிங்கம் என்று கேட்டது ராஜா. கிணற்றுக்குள்ளே அந்த வலிமையான சிங்கம் இருப்பதாக முயல் சொன்னது. அதை கேட்ட சிங்கராஜா கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. அவருடைய உருவம் அங்கே தெரிந்ததை பார்த்து ஏமாந்து போன சிங்கராஜா அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கும் இன்னொரு சிங்கத்தை தாக்கப் போவதாக சொல்லி கிணற்றுக்குள் குதித்தது. வெகு நேரமாகியும் சிங்கம் கிணற்றிலிருந்து வெளியே வராததால் எட்டி பார்த்த முயல் சிங்கம் இறந்து கிடந்ததை பார்த்தது. கிணற்றுக்குள்ளேயே சிங்கம் இறந்து விட்டது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை மற்ற எல்லா விலங்குகளிடம் சொன்னது அந்த புத்திசாலி முயல். எல்லா விலங்குகளும் நிம்மதி அடைந்தன. புத்திசாலித்தனமாக செயல்பட்ட முயலை அனைத்து விலங்குகளும் பாராட்டி பரிசுகளை தந்தன. எல்லா விலங்குகளும் நிம்மதியாக ஒற்றுமையாக காட்டில் வாழ்ந்து வந்தன.